இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி நேர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷத்தை சூப்பரா நீங்க கடந்து வந்துடலாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? கன்னிராசி அன்பர்கள் கண்டக சனியில இருக்காங்க. கண்டக சனியில இருந்தாலும் 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால மூணாவது என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவு முறை. இப்ப கன்னிராசி ஆண்களா இருக்காங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு புது உறவு ஒண்ணு வரப்போகுது. அந்த உறவு சாதகமான உறவா இருக்கலாம், இல்ல பாதகத்தை தரக்கூடிய உறவா இருக்கலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு வருதா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் நியூ இயர் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த தமிழ் நியூ இயருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு, இந்த வருஷம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம், இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது எந்தெந்த விஷயங்கள்ல? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் தான் இப்போ நிறைய ராசிகளுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருந்து அவங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா. அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளுக்கு அவர் கண்டிப்பா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு சனி பயிற்சி ஆனதுல இருந்து. இப்ப இந்த 6 ராசிகளும் யாராவது ஒரு ஜோதிடர்கள் நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும். ஆமா, ஒரு ஆசையில இருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டாவது நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படின்ற ஆசையில இருக்காங்க. இப்ப மக்களோட மன திருப்திக்காக, மனசாந்திக்காக நம்ம சொல்லல, உண்மையாவே எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த 6 ராசியும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருக்காரு. இருந்தாலும் குரு பயிற்சியாக போகுது மேடம். 1/6/2026 குரு பயிற்சி ஆகுது. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. ரொம்ப உக்கிரமா இருந்த சனி சாந்தமாயிடஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ராசியும் கெடுக்க போறதில்ல. இந்த 6 ராசியும் முக்கியமா கெடுக்க போறதில்ல. பாக்கி இருக்கிற 6 ராசிக்கு அவர் ஆல்ரெடி நல்லது தான் செய்ய போறாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மேடம். நீங்க சொல்றதை கேட்கும் போதே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான தனிப்பட்ட பலன்களை பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. கன்னிராசி நேர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷத்தை சூப்பரா நீங்க கடந்து வந்துடலாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், கன்னிராசி அன்பர்கள் கண்டக சனியில இருக்காங்க. கண்டக சனியில இருந்தாலும் 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால கண்டக சனியினால எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்றது உண்மைதான். ஆனா குருனோட பார்வை கண்டினியூஸா சனி மேல பதிஞ்சே இருக்குமா அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அப்படின்னா கிடையாது. குரு பகவான் வக்ரகதி அடையும் போது பார்வையினோட பலம் அப்படின்றது குறையும். குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகும்போது பார்வை அப்படின்றது அகலும். அப்ப அந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். 1, ஹெல்த்ல இது வரைக்கும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷனே இல்லை அப்படின்னாலும் அந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது, அதாவது வண்டி வாகனம்னா அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க, 2 வீலர் 4 வீலர் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. பொதுவாக இவங்களோட டிரைவிங் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. காரணம் புதன் உச்சமடையக்கூடிய வீடு கன்னி அப்படின்றதுனால எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அதில் கேதர் பண்ணி தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் இவங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது இவங்க பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருப்பாங்க. எதிர்க்க கொப்புன்னு ஒரு நாய் ஓடியாருது அப்படின்னா குபீர்னு அது மேலே ஏற்றி கீழே வழியும் வாய்ப்பும் உண்டு. இல்லை இவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு இருக்கோம், டயர் பர்ஸ்ட் ஆகி டக்குன்னு இவங்களுக்கு மேலே இடிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ இவங்க வண்டிக்கு அப்படின்னு செலவு பண்ணும். என் காருப்பா நான் புதுசாக இப்போதான் வாங்கினேன், இல்லை வாங்கி இப்போதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணேன், இல்லை வாங்கி 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனையுமே நான் சந்திக்கல. இந்த காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனை, ஏதாவது வண்டி சார்ந்த செலவு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். என்ன நம்மளுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை, அதை இக்னோர் பண்ணிடலாம்.
மூணாவது என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவு முறை. இப்ப கன்னிராசி ஆண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க மனைவி கிட்ட விட்டு கொடுத்து தான் போகணும். பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவர்கிட்ட விட்டு கொடுத்து தான் போகணும். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் 2 வார்த்தை பேசினா எங்க மனைவி 2 வார்த்தை பேசுவாங்க, முடிஞ்சு போயிடும். இப்ப நான் இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க மனைவி பேசுனதே இல்லைங்க, என் கைக்குள்ளேயே இருந்தாங்க. இப்ப நான் 2 வார்த்தை பேசினா எங்க மனைவி 200 வார்த்தை பேசுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான். பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா, சண்டை போடுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா, எந்த நியாயம் தர்மமும் இருக்காது. நியாயம் தர்மம்லாம் நீங்க கணவன் மனைவி உறவு முறையில எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. எல்லா விதத்திலயும் நம்ம காலில் விழுந்தா மட்டும்தான் நிம்மதி அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி ரைஸ் ஆகிற காலகட்டம் கபால்னு காலில் விழுந்துடும். இதுல கவனம் அப்படின்றது தேவை. எதிர்த்து பேசினா என்ன ஆகும், எய்த்து பேசினா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ்க்கை வேண்டாம் நான் கழட்டி விடலான்னு நினைக்கிறேன்னா எய்த்து பேசினா என்ன வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு என் குழந்தைங்க முக்கியம், என் குழந்தைங்களுக்காக தான் என் மனைவியை நான் இவ்வளவு நாள் டாலரேட் பண்ணியிருந்தேன், என் குழந்தைங்களுக்காக தான் என் கணவரை இவ்வளவு நாள் டாலரேட் பண்ணியிருந்தேன்னா இந்த காலகட்டமும் டாலரேட் பண்ணி தான் அவனும், வேற வழி கிடையாது. இதுல கவனம் வேணும் மேடம். அதே மாதிரி 6ஆம் பாவத்துல ராகு. பெருசா பாத்தீங்கன்னா எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கடன் கிடைக்குதே அப்படின்னு நம்ம நிறைய கடன் வாங்கிடக்கூடாது. பொதுவா இந்த கண்ணியே பாருங்க கால புருஷனுக்கு 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானம். இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா கண்ணி நிறைய கடன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடன்லயே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இவங்க கடன் வாங்கி இவங்க அடைக்க முடியாம அவங்க பிள்ளைங்க அடைக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். அப்ப பெரிய லெவல்ல கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்கறது அப்படின்றதும் வேண்டாம். கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை உங்க மனசுல நீங்க கிளீனா பதிச்சு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் என்ன அப்படின்னா பொதுவாக பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவானோட பார்வை ராகு மேல இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. ஆகஸ்ட் 2ல இருந்து பாத்தீங்கன்னா இவரு அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்க போறார், செவ்வாயினோட நட்சத்திரத்துல. அப்ப என்ன இது வரும், நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயத்துல ஒரு பயங்கர தைரியம் உத்வேகம் அப்படின்றது வரும். ரொம்ப நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது, லெஃப்ட்ல இண்டிகேட் போட்டு ரைட்ல போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கோவம் வரும். என்னடா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு நீ ரைட்ல போயிட்டு, அப்படி நமக்குள்ள ஒரு சிங்கம் அப்படியே கிளம்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் முன்னாடி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு சண்டை போடுவோம். சண்டை போட்டா அந்த ஆட்டோக்கார அந்த ஏரியாக்காரா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் சேர்ந்துருவாங்க. நம்ம சண்டை போட்டு நம்ம மேலேயே நியாயம் இருக்கு அப்படின்னாலும் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி நீங்க பேசி சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கனாலும் வண்டி நம்பர் பார்த்து வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் தேவையில்லாத, நியாயமாவே சொல்ல போனா கூட நீ ட்ராப் ஆகும். உலகத்தை திருத்தறதுக்கு நம்ம பிறக்கல, யாரனா எப்படின்னா போட்டோம் இந்த மாதிரி போனோம்னா வெளில எங்கேயோ போய் எங்கேயோ மோதி வாங்க போறான், அடி வாங்க போறான், ஏதோ ஒண்ணு பண்ண போறான், ஆக்சிடென்ட் ஆக போகுது, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், பார்த்து போங்கப்பா அப்படின்ட்டு வந்துடணும். இல்ல அதுவே அது உக்கிரமாகுது அப்படின்னா எதுவுமே சொல்லாம கடவுள் பார்த்துப்பான்னு கம்னு வந்துடணும். இதுல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி 12ஆம் பாவத்துல கேத்து இருக்காரு மேடம். வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்க்கணும், இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணும். முருகன் மேலே எனக்கு அலாதி பாசம், நான் போய் பார்க்கணும், நியாயமான விஷயம் தான், போய் பார்க்கலாம். நீ முருக பக்த பார்க்கலாம். ஆனா கடனை உடனே வாங்கிட்டு போறியா, யோசிச்சு. 12ஆம் பாவம் கேது எனக்கு முருகன் கொடுப்பான் அப்படின்றது உண்மைதான், முருகன் கொடுப்பான், முருகனை நம்மனா முருகன் கைவிடுறது இல்லை. இருந்தாலும் பெரிய லெவல்ல முழுசும் கடன் வாங்கி போயிட்டு நீ அங்க போற, சரியா கோயிலையும் கும்பிட முடியாம மன ரீதியான குழப்பம், உடல் சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுல இருந்தே பத்துமலை முருகனை நினைச்சு கும்பிட்டு பத்துமலை முருகன் பறந்து ரட்சிப்பான். மயிலோட தானே இருக்கிறான், ஓடி உன்னை காப்பாத்துவான், நீ கவலைப்பட வேண்டாம். நீ போகணும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படு, அவனே அதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். சோ இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க 6ஆம் மாசத்துக்கு மேல லாபஸ்தானத்துல குரு பகவான் வராரு. பொதுவா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர், ஓகேங்களா, தேவகுரு பிரகஸ்பதி முழு சுபர். அவருக்கு எப்பயுமே நேர்வழி அதுதான் பிடிக்கும், குறுக்கு வழியெல்லாம் பிடிக்காது. பொதுவாக கன்னிராசி என்பவர்களும் புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதாலும் ஆல்வேஸ் அலர்ட்டு, நல்ல புத்திசாலிங்க, குறுக்கு வழியில சம்பாதிக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்பில்ட்டான அறிவு மூலியமா அவங்க நேர்வழியில தான் சம்பாதிப்பாங்க. எல்லா ராசிலையும் குறுக்கு வழியில போறவங்க எத்தனையோ பேர் இருக்க தானே செய்யறாங்க. அந்த மாதிரி நீங்க குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க மாத்திக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம குறுக்கொழியில சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், லாஸை நோக்கி போகும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நேர் வழியில கொஞ்சம் நீங்க ப்ராஃபிட்டா, அதாவது 100 ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு பதில் அந்த ஒரு பொருளுக்கு 50 ரூபாய் லாபம் வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா 70 ரூபாய் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா அது பெருசா நல்லா இருக்காது, அந்த தொழில் முன்னேற மாதிரி தோணும், கீழே நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி கவனம் வச்சுக்கணும், இந்த சின்ன சின்ன விஷயத்துல கவனம் வச்சுக்கணும். சூப்பர் மேம், நல்லா அழகா சொன்னீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதனால பெரிய பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா நம்ம சொல்றோம். உங்க லைஃப்ல ஒரு புது உறவு ஒண்ணு வரப்போகுது, அந்த உறவு சாதகமான உறவா இருக்கலாம், இல்ல பாதகத்தை தரக்கூடிய உறவா இருக்கலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு வருதா?
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இவங்களுக்கு குருனோட பார்வை வந்து 5ஆம் பாவம் 3, 5, 7ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். அது சாதகமான உறவாக தான் இருக்கும். திருமணம் அப்படின்றது ஒன்று வரும். அதுவும் சாதகமான உறவாக தான் இருக்கும். நம்ம பார்த்து பயந்து அஞ்சி ஓடக்கூடிய உறவாக இருக்காது. ஆனால் அதனால அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக இன்னைக்கு கன்னிராசிக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.